ஈவினிங் டைமில் இல்லைன்னா மழை நேரத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சூடாக சாப்பிடணும் போல் இருக்கும். கடைகளில் ₹1 பொடி வடை விற்கும். அதை எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைகளை விட நம்ம வீட்டில் செய்கிறது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 வத்தல் காரமானது, அதனால் விதையை எடுத்துட்டேன். ஒரு 5 பூண்டு பல், 1 இன்ச்சு நீளத்துக்கு இஞ்சி தோல் சீவி வெட்டி போட்டிருக்கேன். 2 பழமிளகா போட்டிருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன், அதுக்கு தேவையான சால்ட்டு, கொஞ்சம் கோஸை இதை அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு. இது 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட, ஒரு 100 கிராம்கிட்ட தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை அப்படியே கோஸை அரைச்சிக்கிறணும். கோஸை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி போட்டுக்கிறணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் போடனாலும் போடுங்க. கொஞ்சம் மல்லிச்செடி, புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா அதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அவங்க அப்படி அப்படியே கோஸை அள்ளி போடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடுவாங்க. நம்ம நல்லா உருட்டிகிட்டே போடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயில் செதறி வராது, எண்ணெய் கசண்டு வராது, வேஸ்ட் ஆகாது எண்ணெய். அதனால் நான் கொஞ்சம் உருட்டிட்டேன். இப்படி உருட்டி வச்சுட்டு நம்ம போட்டுக்கரலாம். இது நல்ல பழமிளகா தான் ரொம்ப விலை கம்மி. இப்போல்லாம் மிளகா கிலோ ₹160 விற்கிது. பழமிளகா ₹5 10 1/4 கிலோ தருவாங்க. அப்படி மிளகாயை வாங்கி நம்ம சட்னியும் பண்ணிக்கலாம், இப்படியும் நிறைய டிஷ் பண்ணிக்கிறலாம். பண்ணோம்னாக்கா ரொம்ப நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், செலவும் கம்மியாகும். இது நம்ம பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு எண்ணெய் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ₹25 தான் ஆகும். ஆனால் நம்மளுக்கு நம்ம வீட்டில் பண்ணணுன்ற திருப்தி இருக்கும். நல்ல சுத்தமான எண்ணெயில் பண்ணணுன்னு இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நிறையவும் நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் ரவை மட்டும் சேர்த்துட்டா நிறைய கிடைக்கும். ஒரு 50-60 வடை கூட கிடைக்கும். 4 பேர் நல்லா சாப்பிட்றலாம். இவ்வளவுதான். இது கொஞ்சம் எண்ணெயை காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம் கொண்டாந்துருங்க. ஒரு நிமிஷம் கழித்து கிண்டி விடுங்க. அப்போ ஊந்து போகாமல் இருக்கும், நல்லா வரும். இப்படி நல்லா இந்த கோல்டு கலர் வரட்டும். கோல்டு கலர் வரவும் எடுத்துருங்க. ரொம்ப எண்ணெயில் நிறைய போட்டுட்டோம்னா எண்ணெய் குடிக்கும். அதனால் கொஞ்சோண்டு பொருளை போட்டு வேக வச்சோம்னா எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லா பக்கமும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எண்ணெய் குடிக்காது. நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த எண்ணெய் அப்படியே இருக்கும். எண்ணெய் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. எண்ணெய் கம்மியாக அந்த பொருள் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் நீங்கள் கொஞ்சம் எதுலேயுமே எண்ணெயை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் பொருளை குறைச்சி போட்டு வேக வைங்க. சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கட்டும். இப்படி 2வது வட்டம் 3வது வட்டம் கூட போட்டு எடுத்துக்கிறணும். நம்ம 2 வட்டமே போடணும்னு அவ்வளோத்தையும் போட்டோம்னா நம்மளுக்கு எண்ணெய் நிறைய அப்சர்வ் பண்ண தொடங்கிடும். அதுபோல் இப்படி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுக்கு தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரோட்டு கடைகளில், தள்ளுவண்டி கடைகளில் பெரும்பாலும் இந்த பழமிளகாயில் தான் சட்னி அரைப்பாங்க. நானும் அதில் தான் அரைச்சிருக்கேன். அடுத்து பழமிளகாயில் என்னென்ன சட்னி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோவும் நான் பெரிய வீடியோ போடுறேன், ஷார்ட்ஸும் போடுறேன். இது சாதத்துக்கு வச்சும் சாப்பிட்லாம், ஈவினிங் டைம் டீயோடு சாப்பிட்லாம். இது செய்கிறதுக்கு ஒரு 5-7 நிமிஷம் தான் ஆகும். ஈஸியாக செஞ்சிடலாம். கடை மாதிரியே நம்மளை ஒரு பட்டர் பேப்பர் வச்சு அப்படியேவும் அந்த சட்னியை ஊற்றி கொடுக்குறப்ப எல்லாம் ஒரு டீ கொடுத்தா போதும், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன்.